ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோல நம்ம ராயல் இந்தியன் ரெஸ்டாரண்டோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபின்னா இந்த வெற்றிலை வச்சு பண்ணக்கூடிய இந்த 2 வெல்கம் ட்ரிங்க் தாங்க. நாங்க ரெனோவேட் பண்ண பிறகு இந்த ரெசிபியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். கெஸ்ட் கிட்ட வந்து ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. அந்த ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு 15ல இருந்து 20 வெத்தலையை வந்து நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு வடிகட்டி தனியா வச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா இடிச்ச இஞ்சியை ஒரு பாத்திரத்துல சேர்த்துங்க. இது பண்றது வந்து வெற்றிலை பானம் சொல்லுவோம். அது கூட கொஞ்சமா லெமன், வெல்லம், இடிச்ச வெல்லம், தண்ணி, அதுக்கப்புறம் புதினாவை நல்லா திருவி இந்த மாதிரி கசக்கி எடுத்து அதோட போட்டுருங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், ஏலக்காய் தூள், அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க வெற்றிலையில கொஞ்சமா எடுத்து இதுல சேர்த்துங்க. இது வந்து வெற்றிலை பானத்துக்கு தனியா வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துல புதினாவோட கொழுந்த நல்லா சாப் பண்ணி போட்டுக்கிட்டு அதுலயும் ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சுங்க. புழிஞ்சிட்டு சர்க்கரை வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேன் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி அதிகமா இருக்கிற இளநியா வாங்கி இதோட சேர்த்துங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ்ல ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கிட்டு நீங்க வந்து சர்வ் பண்ணலாங்க. சில்டா சர்வ் பண்ணுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இஞ்சியை இடிச்சு போட்ட அந்த வெற்றிலை பானம் மட்டும் அப்படியே வடிகட்டி சர்வ் பண்ணுங்க. இஞ்சிக்கு பதில் நீங்க சுக்கு பொடி கூட போடலாம். நல்லா ஐஸ் கியூப் போட்டுங்க, இல்லைன்னா டைரக்டா ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாங்க. அவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் கூட இது வந்து. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபிஸ்லாம் நேரில் வந்து ட்ரை பண்ணா அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் ராயல் இந்தியன் வாங்க. தேங்க்யூ.